என்னாச்சு? ஏன் திரும்பி வந்துட்ட? அவங்க ரூம் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வா வா. யார் சார் பார்க்கணும்? இந்த விடுதியை நடத்துற அம்மா. ஒரு நிமிஷம் சார். மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. உள்ள போய் உட்காருங்க சார். நீ நீ உட்காரு. உட்காரு. எங்க எங்க எஸ் உட்காருங்க. என்ன வேணும்? ஏன் சார் தயங்குறீங்க? என்ன பார்க்க தானே வந்திருக்கீங்க? எனக்கு வேண்டி ஒரு பொண்ணுக்கு 2-3 நாள் தங்கறதுக்கு இங்க ஒரு ரூம் வேணும். எந்த பொண்ணு? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து பேசிட்டு போச்சே, அந்த பொண்ணா? ஆமா அது உங்க பொண்ணா? ஆமா, என் பொண்ணுதான். அப்புறம் ஏன் சார் நீங்க அந்த பொண்ணோட வராம அந்த பொண்ணை தனியா அனுப்பிச்சீங்க? எதுக்கு தேவையில்லாம இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரூம் இருக்கா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ முத்து தானே? நான் முத்து இல்ல, கிராமத்தான். என் பேரு மாணிக்கம். மாணிக்கம். நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஒரு கிராமத்தான். என்ன போய் முத்துக்கிறீங்க? என் பேர் மாணிக்கம். நான் சொல்றதை நம்புங்கம்மா. இல்ல, நீ போய் சொல்ற. நீங்க வேற யாரையும் சொல்லிட்டு இருக்கீங்க. என் பேரு மாணிக்கம். இல்ல, உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இப்படி வாங்க. நான் முத்து இல்லம்மா. சரி, நீ முத்து இல்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீங்க ஹாஸ்டல் நடத்துற மேடம்னு சொன்னாங்க. அது நீங்களா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஆ. உன் குழந்தைய என் கையில கொடுத்துட்டு என்ன கையெடுத்து கும்பிட்டியே, அது உனக்கு ஞாபகம் இல்ல? பாவி, ஒன்னால தானே புனிதமான அந்த தொழிலை நான் ரிசைன் பண்ணேன். நீ அரசு வேலையை விட்டதுக்குலாம் நான் எப்படிமா பொறுப்பாக முடியும்? என்ன இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன யாருன்னே தெரியாது, விடுதி நடத்துற மேடமோ அப்படின்னு சொன்ன. நான் நர்ஸ் வேலை செஞ்சது உனக்கு எப்படி தெரியும்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆளையும் சேர்த்து கடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓம் பாவத்துல என்ன கூட்டாளியாக்கி பாவம் பண்ண வச்சுட்டியே, என்ன தலகுனிய வச்சுட்டியடா பாவி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உன்னோட நடிப்பு நான் நம்பிதான் அன்னைக்கு பாவம் செஞ்சேன். ஒரு நல்ல குடும்பத்தை செதறடிச்சிட்டேன். ஒரு சின்ன குழந்தைய அனாதை ஆக்கின பாவமும் நான் செஞ்சேன். சாப்பிட போனா, தூங்க போனா, ஏன் ஜபம் பண்ணும்போது கூட ஓ முகம் தான் என் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. என்கிட்டயே எவ்வளவு ஈஸியா நான் முத்து இல்லைன்னு போய் சொல்லுவேன். அம்மா, இப்படி வாங்க வாங்க. சத்த போட்டு பேசாதீங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அன்னைக்கு நான் உங்களை தப்பு பண்ண வச்சதாலதான் அதுக்கு தண்டனையா போலீஸ் என்ன துப்பாக்கி அழைச்சுட்டு முதுகெலும்பு தண்டு பாதிக்கப்பட்டு என் கழுத்தை திரும்ப முடியாத அளவுக்கு ஆகி போச்சுமா. கோவால இருந்து நான் இப்பதான் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறேன். மறுபிறவி எடுத்தும் நீ மனுஷனாவே இருக்க மாட்டியா? என்னமா சொல்றீங்க? அன்னைக்கு அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தப்ப நீ என்ன சொன்ன? இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினேன். அப்ப எதுக்காக செல்வநாயகத்திட்ட சொன்ன? பரிமளத்தோட நிம்மதியை கெடுத்த. நான் யாரு நிம்மதி கெடுக்கிறதுக்காக அங்க போலவா? நான் அங்க போனது உண்மையெல்லாம் சொல்லி என் பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு தான்மா. இப்ப என்னாச்சு? அவங்க பொண்ணு அவங்கிட்டு இருக்குது, என் பொண்ணு என்கிட்ட இருக்குது. அந்த தாயில்லா பிள்ளைக்காதமா நான் இவ்வளவு தப்பு பண்ணினேன். என் பொண்ணு மேல பாஸ் வைக்கிறது தப்பாமா? இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுதான் நான் முத்துலின்னு உங்ககிட்ட சொன்னேன். என் பொண்ணு இங்க தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குமா? அப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் இருக்கா? ஆமா. ஆமா, எத்தனை நாளைக்கு முன்னால நீ பரிமளத்தை பார்த்து இந்த விஷயம் எல்லாம் சொன்ன? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாலதான் போய் செல்லுதாயத்துல உண்மையெல்லாம் சொல்லி என் பொண்ணை நான் கூட்டிட்டு வந்தேன். பாவம்
இப்ப கேட்டுட்டு கேட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்ற நீ? இன்னும் எத்தனை நாளைக்கு பொய் சொல்ல போற நீ? போன மாசம் இதே பொய்ய சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை நம்பியிருப்பேன். ஆனா சமீபத்துல தான் நான் பரிமளத்தை பார்த்தேன், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். முதலாளிய நீங்க பாத்தீங்களா? ஆமா, அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. நீ உண்மையை சொன்னது, அதனால செல்வநாயகம் கோவப்பட்டது, பிரியாவை நடுராத்திரி அனாதையா ரோட்ல விட்டுட்டு வந்தது, இந்த எல்லா விஷயத்தையும் அவ என்கிட்ட சொல்லிட்டா. இப்ப யாரோட வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்க நீ? நான் யாரோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக அது தப்பு செய்யலமா. என் பொண்ணு ஒரு தடவை பாக்க நடிச்சது தப்பாவா? தப்புதான். எப்ப நீ உன் குழந்தைய என் கையில கொடுத்து அதை நான் பரிமளத்து குழந்தையோட பக்கத்துல தொட்டில்ல போட்டுட்டேனோ அன்னைக்கே அது உன் குழந்தை இல்ல, அது செல்வநாயகத்தோட குழந்தைதான். அப்ப எதுக்காக அந்த குழந்தைய போய் பார்க்க போன நீ? அது சரி, எந்த அடையாளத்தை வச்சு அது உன் குழந்தைதான்னு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போன நீ? உள்ளங்கால்ல மச்சு இருக்கிறத வச்சுதான். என்ன உள்ளங்கால்ல மச்சமா? ஆமா, வலது உள்ளங்கால்ல மச்சு இருக்கிற பொண்ணுதான் என் பொண்ணு. அந்த பொண்ணு தான் எங்க ஹாஸ்டல் தேக்கிறதுக்காக உங்க வீட்டுல கூட்டிட்டு வந்திருக்கேன் நானு. அப்படியா? ஆமா. போ, போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. ஹாஸ்டல்ல இடம் கொடுக்குறேன். போ. போ. சாவித்திரி போலவா. என்ன ஆச்சு? வா. ஏன்? அந்த அம்மா 1008 கண்டிஷன் போடுது, இதெல்லாம் நமக்கு சரிவிட்டு வராது. வா. நல்ல இடமா தானே இருக்கு, அவங்க கிட்ட பேசி பாருங்களேன். சொன்ன கேளுடி. வா வா. நல்ல ஒரு இடம் நான் ஏற்பாடு பண்றேன். வா நீ. இல்ல, அது நல்ல இடமா இருக்கு. தெரியாது, எனக்கு தெரியும். வா, எது நல்ல இடம் நான் காட்டுறேன். முத்து, முத்து, திரும்பி பார்க்காத. அவங்க உங்களை கூப்பிட்டுட்டே வராங்க. அவங்க கூட்டா கூட்டிட்டு போறாங்க. வா நீ வா. அப்பா உங்களை தான் கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடல, நீ வா நீ. பிரியா போகாதே. இங்க வா. வா பிரியா. நீ பிரியா இல்ல, சாவித்திரி. வா நீ. பிரியா போகாதே. நீ பிரியா இல்லம்மா, சாவித்திரி. வாமா நீ. பிரியா, பிரியா, பிரியா என் கூட வந்துருமா. வா. நீ பிரியா இல்ல, சாவித்திரி. நீ என் கூட வா. நீ வா. நீ பிரியா தான், என் கூட வாமா. வா. இல்ல, நீ பிரியா இல்ல, சாவித்திரி. என் பொண்ணு, நீ என் கூட வா. கூட வாமா. இத பாருங்க, அனாவசியமா என் பொண்ணு கையை பிடிச்சு இழுத்தீங்கன்னா நான் போலீஸ் கிட்ட போயிருவாமா. போலீஸ்க்கு போவியா? ஆமா. எனக்கு உன்னை பத்தி சில இதெல்லாம் போலீஸ்ல சொல்ல வேண்டியது இருக்கு. வா போலீஸ்க்கு போலாம். வா வா வா. போலீஸ்க்கு போறாராம்ல, நீ வா பிரியா. வா வா வா. வா பிரியா, அவர் கிடக்காரு. நீ வாமா. கொஞ்சமா நானும் வரேன். நானும் வரேன். ஏதாவது சொல்லுவாரு. நீ வா. நீ பயப்படாம போமா, நான் பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கேன். வா. நீங்க யாரு? ஏன் என்ன பிரியான்னு கூப்பிட்டீங்க? அது வந்துமா, ஏங்க நீங்க தான் என் பொண்ணுக்கு இங்க தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? இடம் இல்லைன்னு சொன்னேன். உன் பொண்ணை கூட்டிட்டு வான்னு தானே சொன்னேன். நீ ஏன் யார்கிட்டயும் சொல்லாம அவளை தடத்தடன்னு இழுத்துட்டு போன? நீங்க 1008 சந்தேகத்தோட கேள்வி கேட்டா அப்புறம் எப்படி என் பொண்ணு நான் இங்க தங்க விடுவேன்? அது சரி, நான் இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் உன் பொண்ணை இங்க விட்டுட்டு போறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா பிரியா. என் பேரு பிரியா இல்ல, சாவித்ரி. பிரியாவோ சாவித்திரியோ, நீ இந்த உலகத்துக்கு வந்தப்ப
உன்னை முதலா இந்த கையில தாமா தூக்குனேன். ஏங்க ஏங்க என்ன சொல்றீங்க நீங்க? சரி சரி, உங்க அப்பா உன்னை என்கிட்ட கொடுத்துதான் முதலா கொஞ்சம் சொன்னாருமா. அது பிரியா. என் பேர் பிரியா இல்லைங்க, சாவித்ரி. சரி சாவித்ரி, இந்த ஹாஸ்டல்ல உனக்கு இடம் கொடுக்குறேம்மா. அதுக்கு உங்க அப்பா வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போடணும். அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நேரம் நீ இப்படி உட்கார்ந்துருக்கியா? என் பொண்ணு இங்க உட்கார வேணாம், வெளியே இருக்கட்டும். நான் கையெழுத்தெல்லாம் போடுறேன். வாமா வா, நீ வா. நாம பேசுறது உன் பொண்ணு காதுல விழக்கூடாதா? ஆமா. சரி வா, அப்படி போய் பேசலாம். வா. என்னமா என்னமா எதுக்குமா? ஏன் அடிக்கிறீங்க? கருணையா இருக்கிறவ காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறாளேன்னு பாக்குறியா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து. எதுக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்? நீ பண்ணின தப்ப சொல்றதுக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பே பண்ணல. இல்லையா? வெளியில இருக்கிற பொண்ணு யாரோட பொண்ணு? என் பொண்ணுதான். உன் பொண்ணு? ஆமா என் பொண்ணுதான். அதான் மச்ச கிச்சலாம் இருக்குன்னு சொல்லிருக்கல. இது என்ன தெரியுமா? பரிமளத்துக்கு பிரசவம் பார்த்த போது ஹாஸ்பிட்டல் எழுதப்பட்ட ரெக்கார்டு நானே என் கைப்பட எழுதியிருக்கேன். பரிமளத்துக்கு ராத்திரி சரியா 11:27க்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வலது உள்ளங்கால்ல மச்சம் இருக்கு. இப்ப சொல்லு, வாசல்ல இருக்கிறவ ஓம் பொண்ணா? பரிமளம் என்கிட்ட மச்சத்தை பத்தி சொன்னதுமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பழைய ரெக்கார்ட் எல்லாம் செக் பண்ணேன். சரியா 11:27க்கு பரிமளத்துக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதனோட வலது உள்ளங்கால்ல மச்சம் இருக்கு. ஆமா, இது என் கையெழுத்து தான். நானே கைப்பட எழுதியிருக்கேன். ஆனா ரெட்டை குழந்தைன்னு கொடுத்ததுனால செல்வநாயகத்துக்கிட்ட கொடுத்த சர்டிபிகேட்ல இந்த உண்மையான விவரத்தை எழுத விட்டுருக்கேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன். அதுதான் இப்ப என்ன பெரிய பாவமா துரத்திக்கிட்டு இருக்கு. அப்போ மச்சம் உள்ள குழந்தைதான் பரிமளத்தோட குழந்தையா? செல்வநாயகம் தன் குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு டிரைவர் முத்துவோட குழந்தைய தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரா? உடனே நான் காப்பி எடுத்துட்டு வந்தேன். செல்வநாயகம் வீட்டுல சீரும் சிறப்புமா வளர்ந்துட்டு இருக்காளே, அவதான் உன் பொண்ணு. இந்த வாசல்ல இருக்கிறவ செல்வநாயகம் பரிமளத்தோட பொண்ணு. வாசல்ல இருக்கிறவ செல்வநாயகம் பரிமளத்தோட பொண்ணு. இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க பாத்தியா? உன் பொண்ணு நல்லா வாழணும், இந்த பொண்ணு நடு ரோட்ல சீரழியணுமா? ஆமா, செல்லு நான் இந்த பழி வாங்கினதுக்காக மச்சத்தை வச்சு நான் பொய் சொல்லிட்டேன். வெளியே உட்கார்ந்து இருக்கிறது செல்வநாயகத்தோட பொண்ணுதான், என் பொண்ணு இல்ல. என்ன மன்னிச்சிருக்க. இந்த பொண்ணுக்கு நான் எந்த துரோகம் பண்ணல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன உதவி செஞ்சிருக்க நீ? ஒரு பெண் குழந்தை தாய் இல்லாம வளருது எவ்வளவு பெரிய சோகம் தெரியுமா? அதனால நீ என்ன செய்யற தெரியுமா? எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை ஒத்துக்கிற. ஆமா, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த பொண்ணு எங்கிட்டே இருக்கட்டும். இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா செல்லுடா என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்திடுவான்.
சாவித்திரி அவங்க அப்பா அம்மாட்ட கொண்டு போய் இப்ப சேர்த்துறாதீங்க. அது முடியாதுப்பா. ஏன் 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 முடியாது? சாவித்திரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எப்படி எப்படி தெரியும்? திரும்பி பாரு. அப்போ நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா? நீங்க என் அப்பா கிடையாதா? அவங்க யாரோ தான் என் அப்பா அம்மாவா? ஏங்க, எந்த அப்பா அம்மாவாவது யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அவங்க பெத்த குழந்தையா இருக்கட்டும் இல்ல வளர்த்த குழந்தையா இருக்கட்டும் அதை கொண்டு போய் நடு ராத்திரியில தெருவுல விட்டுட்டு வருவாங்களா? இல்லம்மா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரிமா. என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு 6 வயசு குழந்தைய எப்படிங்க ரோட்ல கொண்டு போய் விட அவங்களுக்கு மனசு வந்துச்சு? நான் அழகா இல்ல அசிங்கமா இருக்கேன்னு தானே என்ன கொண்டு போய் விட்டுட்டாங்க. நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? ஏங்க யாருமே என் மனசை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என் பல்ல மட்டும் பார்க்கறாங்க. எல்லாருமே என்ன குப்பையில தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. ஏங்க என் அம்மாவுக்கு கூட என் மேல இறக்கம் இல்லையா? ஐயோ, நீ பரிமளத்தை அப்படிலாம் நினைக்காதம்மா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவ உன்னை பார்க்கணும்னு தாமா துடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஏன் எனக்காக துடிக்கணும்? அவங்களுக்கு தான் அழகான பொண்ணு இருக்காளே. ஐயோ, பரிமளத்தை அப்படிலாம் நினைக்காத. அவ இன்னி வரைக்கும் ஒன்னதாமா தேடிக்கிட்டு இருக்கா. அவ என்கிட்ட கூட சொல்லியிருக்கா, எப்பவாவது என் பொண்ணை பாத்தீங்கன்னா எப்படியாவது என்கிட்ட காமிச்சிடுங்க, சாகறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவளை நான் பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்காமா. அவ மனச கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்க? எந்த அம்மாவாவது மச்சம் இல்லன்னு ஒரு குழந்தைய வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? இப்ப நான் சொல்றேங்க, நான் உங்க பொண்ணு கிடையாது. அந்த அம்மா என் அம்மாவே கிடையாது. சாவித்திரி, என் பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லிட்டேன். உனக்கு ஒரு துரோகத்தையும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணை பாக்குறதுக்காக பல தடவை அங்க போயிருக்கேன். அப்பதான் என் முதலாளி அம்மா உன்னை நினைச்சு வேதனைப்பட்டதை நான் பார்த்திருக்கேம்மா, பார்த்திருக்கேன். அப்பதான் என் மனசுக்குள்ள நினைச்சேன், நான் முதலாளி அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் உன்னை தேடி நான் வந்தேன். அப்ப நீ ஒரு நல்ல இடத்துல சண்முகியா வீட்டுல இருந்த, அங்கதான் உன்னை பார்த்தேன். உன்னை தொடர்ந்து நான் வர ஆரம்பிச்சேன். ஞாபகம் இருக்காமா? காளி ஊத்துக்கிட்டு உன்னை காப்பாத்தினது, நீ தற்கொலை பண்ணிக்க போறப்ப உன்னை காப்பாத்தினது, இப்ப கூட பொம்மாயிட்டு இருந்து உன்னை காப்பாத்தினது எல்லாமே நான் தான்மா. இதெல்லாம் நான் எதுக்காக செஞ்சேன்? என் முதலாளி அம்மா வேலை வச்சிருந்த விசுவாசத்துக்காக தான். அதனால நீ தயவு செஞ்சு அம்மாவை தப்பா புரிஞ்சுக்காதம்மா. நீங்க சொல்றது எல்லாம் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இப்பவே என்ன கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட விட்டுடுங்க. அம்மா முடியாது முடியாது, நீ அங்க போயிடக்கூடாது. நீ சும்மாரு. ஆமாம்மா, நீ அங்க போறதுதான் நல்லது. அதுதான் உனக்கு சரியான இடம். இல்ல முடியாது, நீ அங்க போறதுக்கு, சாவித்திரி அங்க போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என் பொண்ணை செல்வனாக வெளியே விரட்டிடுவான்.